ஜியோஜிப்ராவில் பாயிண்ட் டூவில் இருக்கக்கூடிய இன்டர்செக்ட் அப்படிங்கிற டூலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இன்டர்செக்ட்டுங்கிறது வெட்டும் புள்ளி. இரண்டு கரு வெட்டக்கூடிய இடம் தான் அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட். அதை கண்டுபிடிப்பதற்கு இதை பயன்படுத்திக்கலாம். பாருங்க, இன்டர்செக்ட் அப்படிங்கிறது இங்கே செலெக்ஷனில் இருக்கும்போது செலக்ட் இன்டர்செக்ஷன் ஆர் டூ ஆப்ஜெக்ட்ஸ் சக்சஸிவ்லி, அதாவது இன்டர்செக்ஷன் பாயிண்டை செலக்ட் பண்ணோம் அல்லது டூ ஆப்ஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணோம்னா அது ரெண்டும் எங்கே வெட்டிக்குது அப்படிங்கிறத இந்த டூல் நமக்கு சொல்லும். இதில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது இன்டர்செக்ட் ஆகிற இடம் எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸு, நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ் ரெண்டையும் கிளிக் பண்ணோம்னா நமக்கு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஏன்னு கிடைக்குது. ஏங்கிற பாயிண்ட்டு அதோட கோஆர்டினேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ரைட் கிளிக் பண்ணோம்னா பாருங்கள் பாயிண்ட் ஏ 0,0 அப்படின்னு கிடைக்குது. இந்த பாயிண்டில் நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போய் ஷோ லேபிள் அப்படிங்கிறத நேம் அண்ட் வேல்யூன்னு கொடுத்தோம்னா பாருங்கள் A = 0,0ங்கிறது நமக்கு கிடைக்குது. இதோட கலரையும் நம்ம மாற்றிக்கலாம். இதை இன்டெக்ரேஸ் பண்ணுறோம்னா நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் க்ளோஸ் ஆகிடுது. இந்த கிராஃபிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ளே அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஷோ ஆர் ஹைடு த கிரிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா கிரிட் வியூ கேன்சல் ஆகிடும். ஓகே, இப்போ வேறு ரெண்டு ஆப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு அதோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிப்போம். இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிப்பதற்கு ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் தேவைப்படுது. இப்போ இன்புட் பாரில் எக்ஸு ஒரு அப் ஏரோ, அப்புறம் 2 - 3x - 4 அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு என்டரை டச் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். அல்ஜிப்ரா வியூவில் f(x = x² - 3x - 4 அப்படிங்கிற கருவோட கிராஃப் கிடைக்குது பாருங்கள். இந்த கிராஃபு நமக்கு ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துக்கும். வேற ஒரு ஆப்ஜெக்டை லைனை நம்ம கொண்டு வருவோம். பாருங்கள், இன்புட் பாரில் டைப் பண்ணி கொண்டு வரலாம் அல்லது இந்த லைன் டூவில் பயன்படுத்தியும் கொண்டு வரலாம். இப்போ இன்புட் பாரில் x - 2 அப்படிங்கிறத டைப் பண்ணி என்டரை ப்ரெஸ் பண்ணோம்னா பாருங்கள் நமக்கு இது மாதிரியாக ஒரு லைன் கிடைக்குது. இதுதான் y = x - 2. லைன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அதோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் கலரை சேஞ்ச் பண்ணலாம் அல்லது ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போயும் கலரை சேஞ்ச் பண்ணலாம். அதில் ஏங்கிறத கிளிக் பண்ணி நேம் அண்ட் வேல்யூ கொடுத்தோம்னா அந்த கர்வோட ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஏற்கனவே வரைஞ்ச இந்த பேராபோலா மேலே கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயும் ஏங்கிறத கிளிக் பண்ணோம்னா நேம் அண்ட் வேல்யூ கொடுத்தோம்னா அதோட ஈக்குவேஷன் நமக்கு கணக்கு தெரியுது. அதோட கலரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்டர்செக்ட் டூலை பயன்படுத்த போகிறோம். இப்போ இன்டர்செக்ட் டூலை நம்ம கிளிக் பண்ணுவோம். இன்டர்செக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா பாருங்கள் செலக்ட் இன்டர்செக்ஷன் ஆர் டூ ஆப்ஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லி, ரெண்டு ஆப்ஜெக்டை அடுத்தடுத்தது கிளிக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அதில் நமக்கு உதவி கிடைக்குது. அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் பாருங்கள், ஒரு லைனு ஒரு பேரபோலா, ரெண்டையும் கிளிக் பண்ணோம்னா பாருங்கள் நமக்கு ரெண்டு இடத்துல இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கிடைக்குது. ஓகே, இந்த ரெண்டு பாயிண்ட் தான் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடம். ஓகே, இப்போ இந்த இடத்துல டைரெக்டாக கிளிக் பண்ணுறது மூலமாக பாருங்கள் அந்த எக்ஸ் ஆக்சிஸில் இந்த லைன் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இடமும் கிடச்சிருது. மவுஸை கொண்டு போகும்போது அந்த இடத்துல ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது, அதாவது செலக்ட் இன்டர்செக்ஷன், எந்த இடத்துல விட்டுதோ அந்த புள்ளியை நம்ம கிளிக் பண்ணோம் அல்லது ரெண்டு ஆப்ஜெக்டை சக்ஸஸிவ்லி நம்ம அதை கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ எக்ஸ் ஆக்சிஸோட இந்த பேரபோலா எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேலே கிளிக் பண்ணிக்கிறோம், அந்த பேரபோலா மேலே கிளிக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் ரெண்டு இடம் கிடைக்குது. இது எல்லாமே இன்டர்செக்ஷன் பாயிண்ட். இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் மேலே நம்ம கிளிக் பண்ணோம்னா பாருங்கள் பாயிண்டில் நேம் அண்ட் வேல்யூ கொடுத்தோம்னா பாயிண்ட் ஒன்றுனா நமக்கு தெரிய வரும். அடுத்த பாயிண்ட்டு அதில் நேம் அண்ட் வேல்யூ, அந்த லெட்டர் மேலே நம்ம மவுஸை வச்சு கிளிக் பண்ணி மேலே எடுத்தோம்னா அந்த பாயிண்ட்டு நமக்கு தேவையான இடத்துல அதை பேரை நம்ம விசிபிளாக பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். இன்னும் வேறு எந்த பாயிண்ட் நமக்கு தெரியல, ஈங்கிற பாயிண்டோட கோஆர்டினேட் தெரியல அப்படின்னா ஈங்கிற பாயிண்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏஏ அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணோம்னா நேம் அண்ட் வேல்யூ கொடுத்தோம்னா அந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் நமக்கு தெரியும். அதே மாதிரி பிங்கிற பாயிண்ட் அதோட கோஆர்டினேட் தெரியணும்னா பி மேலே கிளிக் பண்ணிவிட்டு நேம் அண்ட் வேல்யூ கொடுத்தோம்னா பிங்கிற பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் நமக்கு தெரியும். அதே மாதிரி சி அப்படிங்கிற பாயிண்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நேம் அண்ட் வேல்யூ கொடுத்தோம்னா நமக்கு சிங்கிற பாயிண்ட்டும் நமக்கு தெரியுது. இது மாதிரி இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை நாம் கண்டுபிடிப்பதற்கு இந்த இன்டர்செக்ஷன் டூலுங்கிறது நமக்கு கிடைக்குது. டைரெக்டாக இன்டர்செக்ஷன் பாயிண்ட் மேலேயே ப்ரெஸ் பண்ணாலும் நமக்கு இன்டர்செக்ஷன் டூல் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தா மேலும் எங்கேயாவது இருக்கா பாருங்கள், இந்த ஒரு இடம் இருக்குது அதையும் பாருங்கள். இப்போ இன்டர்செக்ஷன் டூல் மேலே தான் செலெக்ஷன் இருக்குது. நம்ம இன்டர்செக்ஷன் டூலை செலக்ட் பண்ணியிருக்கனால அது மேலே பாருங்கள் அந்த ப்ளூ கலர் தெரியுது, அதில் இன்டர்செக்ட் அப்படிங்கிறது தான் இருக்குது பாருங்கள்.
அதனால் இப்போ நம்ம இன்டர்செக்ஷன் மேலும் கண்டுபிடிக்கலாம். எந்த இடம் அப்படின்னா அந்த பாயிண்ட், அதாவது ஒய் ஆக்சிஸில் இந்த பேரபோலா கட் ஆகிற இடம், அது 0,-4 கிடைக்குது. இப்போ இதை மாதிரி நம்ம இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை கண்டுபிடிப்பதற்கு இந்த பாயிண்ட் டூலில் இருக்கக்கூடிய 4வதாக இருக்கக்கூடிய இன்டர்செக்ட்டுங்கிற டூல் நமக்கு உதவியாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த இன்டர்செக்ட் டூலை பற்றிய அடிப்படை தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.